அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் பயிற்சி 1.2 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கொடுக்கப்பட்ட கணச்சோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா? இதுலேயே 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 3 கணக்குலையும் 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கணங்களும் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வெட்டும் கணங்கள்னால் என்ன, வெட்டா கணங்கள்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2 கணங்களுக்கு இடையே பொதுவான உறுப்புகள் அமைந்தது அப்படின்னா அது வெட்டும் கணங்கள். 2 கணங்களில் இருக்கிற உறுப்புகளில் பொதுவான உறுப்புகளே கிடையாது அப்படின்னா அது வெட்டாத கணங்கள். இப்போ முதல் கணக்கை பாருங்கள். கணம் A சமம் F, I, A, S மற்றும் கணம் B சமம் ANFHS. இதில் பொதுவான உறுப்புகள் அமைந்ததுன்னா இவை இரண்டும் வெட்டும் கணங்கள். இந்த ரெண்டுலேயும் பொதுவான உறுப்பே அமையல அப்படின்னா இவை இரண்டும் வெட்டா கணங்கள் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். 2வது கணக்கும் 3வது கணக்குலையும் பார்த்தீங்கன்னா கனசோடிகள் ஒவ்வொன்றும் கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. கன கட்டமைப்பு முறையில் இருக்கும்போது பொதுவான உறுப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ கன கட்டமைப்பு முறையில் இருக்கிறத நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதிட்டு தான் பொதுவான உறுப்புகள் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல் கணக்குக்கான ஆன்சர் பார்த்தரலாம். முதல் கணக்கில் கனசோடிகள் கொடுத்துருக்காங்க. கணம் A சமம், அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். F, I, A, S மற்றும் கணம் B சமம் A, N, F, H, S. இந்த 2 கணங்களுக்கிடையே பொதுவான உறுப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பொதுவான உறுப்புகள் பாருங்கள், இங்கே F, இங்கேயும் F இருக்குது. I முதல் கணத்தில் மட்டும்தான் இருக்குது, 2வது கணத்தில் இல்லை. A 2 கணங்கள்லேயும் உள்ள பொதுவான உறுப்பு தான். S 2 கணங்கள்லேயும் பொதுவாக இருக்குது. A மற்றும் B கணங்களில் உள்ள பொதுவான உறுப்புகள், அதாவது A வெட்டு B சமம் 2ல் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகள் F, A, S. இப்போது A வெட்டு B நாட் ஈக்குவல் நல், அதாவது எம்டி செட் இல்லை, இது வெற்று கணமாக இல்லை. A வெட்டு B நாட் ஈக்குவல் எம்டி செட். இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த 2 கணங்களும் வெட்டும் கணங்கள் எனப்படும். இந்த 2 கணங்களுக்கிடையே குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது பொதுவான உறுப்பாக அமைந்தால் இவை இரண்டும் வெட்டும் கணங்கள் எனப்படும். நமக்கு இந்த 2 கணங்கள்லேயும் 3 பொதுவான உறுப்புகள் இருக்குது. எனவே A, B வெட்டும் கணங்களாகும். அடுத்தது 2வது கணக்கு. கணம் C கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதணும். X such that X ஒரு பகா எண், X greater than 2 அப்படிங்கும்போது 2ஐ விட பெரிய பகா எண்கள். இப்போ 2ஐ விட பெரிய பகா எண்கள்னால் 2க்கு அடுத்தது 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இது ஒரு முடிவுறா கணம். மற்றும் டி கணத்துக்கு நம்ம பட்டியல் முறையை மாற்றிடலாம். டி கணத்தை பட்டியல் முறையில் மாற்றிடலாம். X such that X ஓர் இரட்டை பகா எண். பகா எண்கள்லேயே இரட்டைப்படை பகா எண் ஒரே ஒரு நம்பர் தான், அதாவது எண் 2 மட்டும்தான் இரட்டை பகா எண் எனப்படும். இப்போ இந்த 2 கணங்களுக்கு இடையேயான பொதுவான உறுப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பொதுவான உறுப்புகளே கிடையாது. எளிமையாக மேக்ஸ் லாங்குவேஜில் சொல்லணும்னா A என்ற கணத்திற்கும் B என்ற கணத்திற்கும் இடையே பொதுவான உறுப்புகள் கிடையாது. உறுப்புகளே கிடையாது அப்படின்னா அதை நம்ம எம்டி செட் நல் அப்படின்னு சொல்லலாம். எனவே C, D வெட்டா கணங்களாகும். அடுத்தது 3வது கணக்கு. 3வது கணக்கு கணம் E சமம் X such that X என்பது 24இன் காரணி. இப்போ 24உடைய காரணிகளை பட்டியல் முறையில் எடுத்து எழுதணும். 24இன் காரணிகள், அதாவது 24 என்ற எண் எந்த எண்ணாலெல்லாம் மீதியின்றி வகுப்படுதோ அது எல்லாமே 24இன் காரணிகள். இப்போ 1, 2, 3, 4, 6, 8, 12, 24 இது எல்லாமே 24இன் காரணிகள். அடுத்தது F என்ற கணம். X such that X ஆனது 3இன் மடங்கு, 30க்குள்ளே இருக்கணும்.
3 மடங்குகள் 30க்குள்ளே இருக்கணும். இப்போ 3 மடங்குகள் மூன்றாவது வாய்ப்பாடு தான். 3 1 3 3 2 3 6 3 3 9 12 15 18 21 24 27 நிறுத்திக்கணும். 30 போடக்கூடாது, ஏன்னா 30ஐ விட குறைவாக இருக்கணும். இப்போ இந்த 2 கணங்களையும் பட்டியல் முறையில் எடுத்து எழுதிட்டோம். இந்த 2 கணங்களுக்கு இடையேயான பொதுவான உறுப்புகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பாருங்கள், உறுப்பு 3 2லேயும் பொதுவாக இருக்குது. 6 என்ற உறுப்பு பொதுவாக அமைந்திருக்கு. 12ம் 24ம் பொதுவாக அமைந்திருக்கு. 2 கணங்களுக்கு இடையேயான பொதுவான உறுப்புகளை E வெட்டு F, அதாவது E என்ற கணத்திற்கும் F என்ற கணத்திற்கும் பொதுவாக அமையக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3, 6, 12, 24 2 கணங்களுக்கு இடையே குறைந்தபட்சம் ஒரு உறுப்பு பொதுவாக அமைஞ்சிட்டாலே அது வெட்டும் கணங்கள் எனப்படும். இது என்ன கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, E வெட்டு F நாட் ஈக்குவல் டு எம்டி செட். இப்போது E வெட்டு F நாட் ஈக்குவல் டு எம்டி செட். பொதுவான உறுப்புகள் அமைஞ்சிருச்சு, இது எம்டி செட் கிடையாது. ஆகவே இவை வெட்டும் கணங்களாகும். அவ்வளோதான் சார். பயிற்சி 1.2 6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.